அன்புமிக்க மெய் உணர்வாளர்களே, என்னுடைய அன்புமிக்க ஒரு மெய் உணர்வாளர் என் மேலே உள்ள ஒரு பற்றுதல் காரணமாக இந்த நெற்றிக்கண் தியான மையத்தை இருந்து பயிற்சிகளை பெற்றுக்கொண்டார். அதே நேரங்களில் அவர் சில கேள்விகளை கேட்டார். நம்ம பயிற்சிகளை நம்ம செய்கிறோம், இந்த பயிற்சிகள் பலருக்கும் போய் சென்றடையலை அப்படிங்கிறது ஒரு கருத்தை முன் வச்சார். அது மட்டும் இல்லை, அடுத்த கேள்வி கேட்டார். அடுத்த ஒரு காணொலி எனக்கு அனுப்பி இவர் பாருங்கள், இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாரு, ஒரு புது புது விஷயங்கள்லாம் சொல்லித்தராரு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் என்னிடத்துல முன் வச்சார். அவர் சொன்னது தப்பு இல்லை, இதை விட நம்ம அட்வான்ஸாக பண்ணணும், இதை விட பிரம்மாண்டமாக இருக்கணும், நம்ம குரு ஒரு உயர்ந்த பேச்சாற்றலாக இருக்கணும், நிறைய பயிற்சிகளை கொடுக்கணும், பல சீடர்கள் உருவாகணும், பெரிய ஆசிரமங்கள் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு தான் அவர் அந்த கருத்தை என்னிடத்துல சொன்னார். அவர் சொன்னதில் எந்த விதத்தில் தவறும் இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். அதே நேரங்களில் நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய குரு அவர்கிட்ட நான் படித்த பாடம் இந்த குண்டல் யோக பாடம் அப்படிங்கிறது. அவருக்கு முன்னாடி ஒரு பாடம் படித்தார். எங்கள் குரு பரஞ்சோதி மகான்கிட்ட ஒரு பாடம் படித்தார். அது குண்டல் யோகம் அப்படிங்கிறது. இப்போது அந்த குண்டல் யோகத்தை அப்படிங்கிறது இது முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி படிப்படியாக அந்த பாரம்பரியமாக வந்த ஒரு பயிற்சியை தான் நான் என்னுடைய குரு மூலியமாக இந்த பயிற்சியை இன்னும் கொஞ்சம் வடிவமைச்சோட பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் சொன்ன பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காணொலியும் நான் பார்த்தேன். அந்த காணொலியில் எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்கிறேன். அந்த எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வோம். எண்ணமற்ற நிலைன்னா நம்ம நினைக்கிறோம் நல்லா படிக்கணும்னு எண்ணம் வைக்கிறோம், நல்ல வேலையில் போய் அமரணும்னு எண்ணம் வைக்கிறோம், நிறைய பணக்காரன் ஆகணுன்ற எண்ணம் வைக்கிறோம், திருமணத்தை செய்துக்கணும்னு நினைக்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணும்னு நினைக்கிறோம். இப்படி நமக்கு தொடர்ந்து எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த எண்ணங்களோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்ந்த எண்ணங்களை நம்ம தூக்கி உதறி போட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம தாய் தந்தை இருக்காங்க, அவங்கள அவங்க எண்ணத்தை தூக்கி போட்டுற முடியுமா? இல்லை நம்மளுடைய எல்லாவற்றையான செயல்களும் இந்த கடமைகளையும் நாம் தூக்கி எரிஞ்சிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எதையுமே நம்ம எரிய முடியாது. இந்த எண்ணங்களை விட்டு நம்ம போகவே முடியாது. அப்போ என்ன தான் வழி அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் அப்படி எண்ணமற்றனா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு எண்ணமற்ற ஒரு நிலையை வரணும்னு சொன்னால் நீங்கள் எதையெல்லாம் விடுவீங்க? எல்லாத்தையும் விட்டால் தான் நீங்கள் இறைநிலையை அடைய முடியும். அப்போ இறைநிலையை அடையினா எண்ணமற்ற நிலை தான் இறைநிலை அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் எதெல்லாத்தையும் நீங்கள் எழுந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் அடைய முடியும்? ஆனால் அதுக்கு பயிற்சி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வினோதமான ஒரு செயலாக தான் நான் கருதுகிறேன். இதுக்கெல்லாம் அடிப்படை எண்ணமற்ற நிலைன்னா இந்த நெற்றிக்கண் தியானத்தில் அப்படிலாம் எண்ணமற்ற நிலைக்கு நாங்கள் போக சொல்ல. இந்த எண்ணமற்ற நிலைங்கிறதே நம்ம பயிற்சியின் மூலிமா ஒரு நாளடைவில் நம்ம செய்து வரும் பட்சத்தில் இந்த எண்ணமற்ற நிலை தானாகவே வரும். அது இயல்பாகவே வரும். நம்ம பயிற்சிகள் செய்யும்போது இந்த நெற்றிக்கண் தியானத்தை செய்யும்போது அடிக்கடி நிகழும். இந்த ஒரு சில நேரங்களில் 1 நிமிடம் வரலாம், சில நேரங்களில் அரை மணி நேரம் வரலாம், சில நேரங்களில் 1 மணி நேரம் வரலாம், சில நேரங்களில் ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு ஏற்படலாம். இப்படி தான் நம்ம ஏற்படுத்திக்க முடியும், எண்ணமற்ற நிலையை ஏற்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் இந்த நெற்றிக்கண் தியானத்தில் நீங்கள் செய்து வரும் பட்சத்தில் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் விட தேவையில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் எல்லா கடமையிலும் செய்து கொண்டே நீங்கள் அந்த நிலையை எண்ணமற்ற நிலையை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுங்கள். எண்ணமற்ற நிலைங்கிறது அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழிதானே தவிர வேறொன்றும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அந்த எண்ணமற்ற நிலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா தான் அது முடியும். இப்போது அவர் பல பேர் பல பயிற்சிகள் கொடுக்குறாங்க, விதவிதமாக கொடுக்குறாங்க. 5 ஸ்டாரில் வச்சு ஒரு கூட்டத்தை வச்சு கொடுக்குறாங்க, இல்லை ஒரு பெரிய ஆசிரமத்தில் கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆடம்பரமான ஒரு நிலையை தவிர ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு பல பால் எடுத்து வைக்கிறாங்க.
அங்கே வந்து பசும்பால் இருக்குது, நல்லா சுட 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 வாசனையாக இருக்குது. எருமை பால் இருக்குது, அதுவும் வாசனையாக இருக்குது. அப்புறம் நெய் இருக்குது, வெண்ணெய் இருக்குது. இந்த பாலில் இத்தனை விதமாக செய்யப்பட்ட விதவிதமான பலகாரங்கள்லாம் அங்கே இருக்குது. ஆனாலும் அந்த குழந்தை வந்து தன் தாயிடத்தில் அந்த என்னதான் பசி எடுத்தாலும் அவைகளெல்லாம் வந்து திகட்டிடும். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் தான் அது பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த பாலை வந்து இல்லை அந்த பலகாரங்களையோ வந்து அதிகமாக சாப்பிடாது. ஆனால் தாய்ப்பால் என்றுமே வந்து அந்த குழந்தைக்கு விடவே விடாது. அந்த பால், அந்த தாய்ப்பாலில் இருக்க சத்து, அதில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து விதமான அறிவு எல்லாமே கிடைக்கிறது அந்த தாய் தான். இந்த பசு அப்படின்னு சொன்னாலோ இல்லை எருமை பால்லையோ செய்யப்பட்டதை விட தாயினுடைய பால் வந்து ரொம்ப முக்கியமானது. அது போல தான் இந்த குண்டலினிங்கிறது தான் எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இந்த குண்டலினி சக்தியை வந்து எளிமைப்படுத்தலாம். இதை வந்து இந்த நெற்றிக்கண் மையத்தில் அது எளிமைப்படுத்தி கொடுக்குறோம், அவ்வளோதானே தவிர இதில் வந்து ஒரு தவறான ஒரு வழி இல்லை. இது வந்து இந்த நெற்றிக்கண்ணில் இந்த குண்டலினி சக்தியை இந்த நெற்றியில் உணர்றத, இந்த சகஸ்காரத்தில் உணர்றத, இந்த பிடரியில் நம்ம உணர்றத, இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா சித்தர்கள் சொன்னதை காட்டுது, மகான்கள் சொன்னதை காட்டுது. அது மட்டும் இல்லை, நம்ம திருமூலர் சொன்னதை காட்டுது, திருவாசகம் சொன்னதை காட்டுது, வள்ளல் பெருமான் சொன்னதை காட்டுது. இப்படி நம்ம முன்னோர்கள்லாம் சாதித்த அந்த வழிமுறைகளை தான் அது காட்டுது. அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வழியை தான் நம்ம பின்பற்றி அதை வந்து கொஞ்சம் எளிமையாக இன்னும் எளிமையாக அதை வந்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ண முடியுமே தவிர இதை விட்டு வேறு எந்த விதத்துலையும் நம்ம போக முடியாது. எல்லா விஷயத்துக்கும் இந்த நெற்றிக்கண்ணுக்கு வந்தாகணும். இந்த நெற்றிக்கண்ணில் இந்த மெய் உணர்வை நீங்கள் அடையணும். அங்கே ஒரு தீட்சைன்னு தூண்டுதல் கொடுக்கணும். அந்த தூண்டுதலால் நீங்கள் அனுபவிக்கணும். அந்த அனுபவங்கள் மூலியமாக தான் நீங்கள் அடைய முடியுமே தவிர மற்ற வழிகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து பலகாரம் மாதிரி தான், விதவிதமான பலகாரம் இருக்கும். வீட்டில் போனால் சாப்பிட திகட்டிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து நிறைய சாப்பிட முடியாது. ஆனால் அது தாய்ப்பால் அப்படி அல்ல. அது போல தான் இந்த தாய்ப்பால் தான் இந்த நெற்றிக்கண் தியானம். இந்த நெற்றிக்கண்ணில் இருந்து தான் எல்லாமே கொண்டு வரப்படுது. எல்லா பயிற்சிகளுமே அந்த இடத்துல தான் வந்து சொல்லப்படுது. அங்கே இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் ஆடம்பரத்தையோ மற்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஒரு பயிற்சிங்கிறது எளிமையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். 24 மணி நேரம் உங்களோட பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும். இது ஆடம்பரம் அல்ல. இதுக்கு பணம்லாம் நிறைய செலவு பல லட்சங்களை செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களில் நீங்கள் இருந்து வீட்லேயே நீங்கள் இருக்கலாம். என்னை சந்திக்க வேண்டியதில்லை. தொலைதூரமாக இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் கூவி கூக்குரலிடுறேன். வள்ளல் பெருமான் சொன்னது போல் கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லி நானும் கூவி கொண்டிருக்கேன். ஒரு சேவலை போல கூவி கொண்டிருக்கேன். தனத்திற்கு ஒரு முறைப்படுத்திக்கிங்க. தாயை மறக்காதீங்க, தன் குருவியும் மறக்காதீங்க. எல்லா பயிற்சிகளும் விதவிதமாக இருக்குதுன்னு அங்கங்கே தாவி அங்கே தவறான வழிக்கு போயிடாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் இன்னொரு கதையை நான் உங்ககிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு தாய் உள்ளத்தோட அந்த மகன் அவன் வந்து ஒரு பெண்ணிடத்தில் வந்து தன்னுடைய ஆசையை செலுத்திட்டான். ஆனால் அதற்கு பிறகு அவள் சொல்கிறா, நீ இந்த காதலி கேட்குறா, உண்மையான நீ என் மேலே அன்பு வச்சிருக்கியா? ஆமாம், அன்பு வச்சிருக்கேன். அப்படின்னா நீ நிரூபிக்கணும்னா நீ உன்னுடைய தாயின் இதயத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அவள் சொல்கிறா, காதலி சொல்கிறா. உடனே காதல், அப்படிதானே, இதுதானா பிரச்சனை, உடனே நான் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு தன் தாயிடத்தில் போகிறான். போயிட்டு தாய்கிட்ட சொல்கிறான், தாயே என்னுடைய காதலி வந்து உன்னுடைய இதயத்தை கேட்குறா அப்படின்னு. அதனால் என்னப்பா, என் இதயத்தை நீ எடுத்துக்கப்பா, அது உனக்கு சந்தோஷம் அளிக்குதுன்னா அதை விட எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாயின் இதயத்தை கிழித்து எடுத்துக்கிட்டு போகும்போது வேகமாக போகிறான் தன் காதலி இடத்துல. போகும்போது தடுமாறி கீழே விழுந்த உடனே அந்த இதயம் துடிச்சிட்டு சொல்லுது, என்னப்பா நீ கீழே விழுந்துட்டியா, அடிக்கடி பட்டுடுச்சா, பார்த்து நடக்கக்கூடாதப்பா அப்படின்னு ஆறுதல் சொல்லுது. இது அந்த தாயினுடைய இதயம். அதுதாங்க முக்கியமானது. அதுதான் அதனுடைய உண்மையான குருவினுடைய தாயுள்ளம். அந்த தாயுள்ளத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம கற்றுக் கொடுத்த குருவை
நம்ம உண்மையான ஒரு குருவுனா எத்தனையோ குருவில் இருக்காங்க. அது இல்லை, உண்மையான குருன்றது அன்பால் வழிபடக்கூடிய குரு இருக்காங்க. அவங்கள என்றைக்குமே மறந்துடாதீங்க, மறக்கவும் கூடாது. அவருடைய வழியை நடங்க. குறைபாடுகள் இருக்கலாம், அதையெல்லாம் மறந்துடுங்க. விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெவ்வேறு விதத்தில் தவறான வழியில் நீங்கள் தவறான வழிக்கு சென்றுடாதீங்க. உண்மையை வழி செல்லுங்க. உண்மை எப்பொழுதுமே கசக்க தான் செய்யும், ஆனால் அதே நேரங்களில் அது காலங்காலமாக இருக்கும். ஆனால் இனிப்பு உங்களுக்கு சுவையாக இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலவெளி தான் இருக்கும். பொய்யை என்ன தான் சிறப்பான முறையில் அதை முலாம் பூசினா கூட அது என்னைக்கா ஒரு நாளைக்கு அது வெளிப்பட்டுரும். அதனால் உண்மையை நோக்கி செல்லுங்க. உண்மைதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கிடைக்கும்ன்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். சந்தோஷம்.